என்ன பண்ணலாம்? குமார் ஏதோ புதுசா ஆர்எக்ஸ் வண்டி வாங்கியிருப்பான் போல. எப்ப பாரு அதுலயே குறுக்கு மறுக்கி சுத்திட்டு இருக்கிறியான். வண்டியிலயும் கூட அவன் பேர் போட்டிருக்கிறியான். ஓ அதுவா கிருஷ்ணா? அந்த வண்டி அவனது இல்ல. அது நம்ம ஃப்ரெண்டு பக்கத்து ஒரு கொக்கி குமார் இல்ல, அவனது அந்த வண்டி. அந்த முன்னாடி கொக்கிங்கிற தூக்கிட்டு குமார்னு ஓட்டி இவன் ஓடிட்டு இருக்கிறியா. கொக்கி குமார் வண்டியா? அதானே பார்த்தேன். இவன் ஒரு டீ வாங்கி கொடுன்னு சொன்னாலே கடை பக்கமே வரமாட்டேன். ஆமா, அவன் வண்டி எப்படி இவனுக்கு கொடுத்தேன்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த விஷயம் உனக்கு தெரியாது பாலா. ஒரு நாள் கொக்கி குமார் சுமதி வீட்டுக்கு போயிருக்கிறியான். நைட்டு 11 மணி இருக்கு. வேலைக்கு போன குமார் அன்னைக்கு ஏதோ வேலைன்னு சொல்லி போட்டு ரிட்டர்ன் வந்துட்டியான். வந்து முன்னாடி பாக்குறேன் கொக்கி குமாரோட ஆர்எக்ஸ் நிக்குது. அப்புறம் அவன் என்ன பண்ணான்னா நேரா வீட்டுக்குள்ள போய்க்கிறான். கொக்கி குமார் ஆளை காணும். சரின்னு சொல்லி போட்டு இவன் எதுவுமே கொண்டாட்டிட்டு ஏதாவது கேட்டோம்னா போயிதான்னு சொல்லி போட்டு எதுவுமே வைக்கல, கம்முன்னு படுத்திருக்கேன். காலையில எழுந்திரிச்சு வேலை அந்த பைக்கை தூக்கிட்டு போய் ஒர்க் ஷாப்ல இட்டு போட்டு பழைய இருந்த பூட்டை உடச்சி போட்டு புது பூண்டு வாங்கி போட்டு சாவி போட்டுக்கிட்டேன். அந்த கொக்கி குமார் இருக்கிறத கொக்கியை தூக்கி போட்டு குமார்னு ஓட்டு இப்ப அவன் ஓட்டிட்டு இருக்கிறியா. அப்ப வண்டியும் இவன் ஓட்டுறியான், அவன் பொண்டாட்டியும் அவன் ஓட்டுறியான், அவ்வளவுதானே? அட ஆமா பாலா, கொக்கி குமார் பேர்ல இருக்கிற வண்டிய குமார் ஓட்டிட்டு இருக்கிறியான். குமார் ஆளி கட்டின ஓட்டாடி கொக்கி குமார் ஓட்டிட்டு இருக்கிறியான். இவனுக்கு 2 பேர் நல்லா வாழ்றானுங்க.